ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த டேப் கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பெருசாக ஒரு கூடை போட்டிருப்போம் நம்ம டேப் கூட. அந்தக்கு கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சின்னதாக போட்டு காமிங்க, பூஜை கூட சைஸு அந்த மாதிரி சின்னதாக போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ சின்னதாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பார்சல்லாம் வரும்ல, அதில் வர டேப்புங்க அந்த மாதிரி சேர்த்து வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி இடங்களில் கேட்டிங்கன்னா பார்சலில் வரது வரும். இல்லை பெரிய பெரிய கடைகளில், துணிக்கடை அந்த மாதிரி பெரிய கடைகளில் அட்டைப்பெட்டியில் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் கூட நீங்கள் கேட்டு வாங்கி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு இதாக வாங்கியிருக்கேன். இப்போ இதில் அளந்துக்கலாம். நம்ம ஒரு 5 அடி அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக சாய்வாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து 2ஆக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி அதை எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ண ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக அது சமமாக பார்த்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பெருசாக இருக்குல்ல, அப்படியே பட்டையாக நம்ம மேலே வைக்கும்போது அப்படியே முழுசாக வச்சுக்கலாம். அடிபாகம் போடும்போது இந்த மாதிரி 2ஆக கிழிச்சிக்கணும். நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா ஒயர் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதனால் அடிபாகம் போடுறதுக்கு இந்த மாதிரி 2ஆக அதை கிழிச்சிக்கோங்க. கிழிச்சிட்டு இந்த மாதிரி சமமாக வச்சு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்குள்ளார ஒன்று வச்சுக்கோங்க. அந்த 2ஆக கிழிச்சதை நல்லா இது ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் 2 வச்சாவே போதும். கொஞ்சம் மெலிசாக, ரொம்ப மெலிசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 4 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சும்மா இந்த மாதிரி சின்னதாக ஒரு எட்ஜில் மடிச்சிடுறேன். மடிச்சுட்டு மடித்ததுலேருந்து பாருங்கள் அளந்துக்கோங்க. சும்மா அதை சின்னதாக அதை மடிச்சிருக்கோம்ல, அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. அதனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். 8 சென்டிமீட்டர் அளவு அளந்து இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ மடித்தது 8 சென்டிமீட்டர் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 8 சென்டிமீட்டர் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போது ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஒயர் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 9 அடி 10 அடி அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு 5 அடி 6 அடி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி அளந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். இதுக்கு சின்ன சின்னதாக ஒயருங்க தான் கட் பண்ணி எடுத்து தான் போடணும். கட்டோடு வச்சு போட முடியாது, கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த சின்னதாக இருக்கிற பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நான் மடித்து வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி காட்டுறனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் அப்போ போடுறதுக்கு. இப்போது கட் பண்ண ஒயர் எடுத்து சென்டரில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு பாருங்கள், மேலே அப்படி கொஞ்சம் நீட்டி விட்டுருங்க, அது சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நடுப்புற விட்டுருக்கோம். விட்டுட்டு அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து 2ஐயும் சேர்த்து ஒரு சுற்றியாச்சு. சுற்றிட்டு அதன் பிறகு இப்போ என்ன பண்ணணும், 2வது டைமு ஃபஸ்ட்டு அதை 2ஐயும் சேர்த்து சுற்றிட்டோம். சுற்றிட்டு 2வது தடவை ஃபஸ்ட்டு அந்த சின்னதாக இருக்குல்ல, அதில் மட்டும் விடுங்க. சென்டரில் விட்டு அடிப்பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது அந்த 2ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த கேப்பில் பாருங்கள், அடியிலேருந்து விட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு சென்டரில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடி வழியாக விட்டு ஒரு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து அமுக்கிற மாதிரி பாருங்கள், இந்த 2ஐயும் சேர்த்து அந்த சென்டர்லேயே விட்டுறணும். அமுத்தி எடுத்துகிட்டு வந்து படியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். அந்த மாதிரி அமுத்தி எடுத்தாந்தாச்சு. ஒரு முடிச்சு போட்டாச்சு. அடுத்தது இப்போ பாருங்கள், கவனமாக 2ஐயும் சேர்த்து சுற்றுறேன். அடியிலேருந்து கொண்டு வந்து 2ஐயும் சேர்த்து இப்படி சுற்றியாச்சு. ஒரு தடவை மட்டும் சுற்றுங்க போதும். ஒரு தடவை சுற்றிட்டு அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து 2ஐயும் சேர்த்து சுற்றியாச்சு. சுற்றின பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த சென்டர் கேப்பில் விட்டுறணும். விட்டுட்டு அந்த சின்னதை மட்டும் சுற்றணும். இப்போது ஒன்று மட்டும் சுற்றுறோம். அடியில் சென்டரில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இப்போ அடியிலேருந்து பாருங்கள், அந்த 2ஐயும் சேர்த்து அடியில் அந்த கேப்பு வரும், அந்த கேப்பில் விட்டு அந்த நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து மேலே பாருங்கள், அந்த 2 ஒயரு, அந்த ஒயரை அமுத்தி அதே நடுப்பகுதிக்கு இப்போ அடியில் கொண்டு வந்துடுறோம். நீங்கள் அப்படியே பாஸில் வச்சுட்டு அப்படியே போட்டு பாருங்கள். இப்போ 2ஐயும் சேர்த்து சுற்றுறோம். அடியிலேருந்து வரதை 2ஐயும் சேர்த்து சுற்றிட்டு
அதுக்கப்புறம் சின்னதை மட்டும் சுற்றுறோம். சின்னதை மட்டும் சுற்றிட்டு இப்போ அந்த கேப்பில் விட்டு மேலே பாருங்கள், அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல அந்த இடத்துல கொண்டு வரணும். அடியிலேருந்து கொண்டு வந்து பாருங்கள், அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதை அப்படியே அமுத்தி நடுப்பகுதிக்கு கொண்டு வந்துடுங்க, சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அடியில் வந்துடும். 3 முடிச்சு வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து சுற்றிட்டேன். சுற்றிட்டு அதன் பிறகு சின்னதை மட்டும் சுற்றுறேன். சின்னதை மட்டும் சுற்றிட்டு அடியில் கொண்டு வந்து அந்த கேப் வரும், அதில் விட்டிங்கன்னா அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல அதுக்கும் வெளிப்பக்கமாக வரணும். அந்த சென்டர்லேயே வெளிப்பக்கமாக வந்துட்டு மறுபடியும் பாருங்கள் சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன். 4 முடிச்சு வந்துருச்சு, அவ்வளோதான். ஈஸி தானே இது. மறுபடியும் அதே மாதிரியே பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் பாஸில் வச்சுட்டு புதுசாக போடுறவங்களா இருந்தால் அதை அப்படியே போட்டு பாருங்கள். வீடியோவை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் அது கரெக்டாக வருதான்னு போட்டு பார்த்துக்கோங்க. புதுசாக போடுறவங்களா இருந்தால் புரியும். அப்போ தான் ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். அதன் பிறகு சென்டரில் மட்டும் அந்த சின்னதை மட்டும் சுற்றுறோம். அதன் பிறகு அந்த அடி வழியாக அந்த ஓட்டையில் விட்டு சென்டரில் நடுப்பகுதியில் அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல அதுக்கும் வெளிப்பக்கமாக கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதை வளைச்சி அப்படியே அந்த நடுப்பகுதிக்கும் கீழே கொண்டு வந்தாச்சு. இதை இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கூராக அது நின்றுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நான் அந்த இடத்துலையும் சின்னதாக அப்படி வளைச்சிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த வளைச்சதையும் அதை வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து சுற்றிக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் மடக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, வளைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் மட்டும் கூராக நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி முடிச்சு போட்டோமோ அதே போல் தான் அப்படியே சேர்த்து போட்டுக்கிட்டே வாங்க. அந்த விடுறப்போ உங்களுக்கு ஒயர் நீட்டமாக இருக்குல்ல, அது விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நுனிப்பகுதியை எடுத்து அந்த மாதிரி விடுங்க. நான் நல்லா டைட்டாக வச்சு பிடிச்சி போட்டிருக்கேன். ஒரு சிலர் கொஞ்சம் கேப்பு விட்டு போடுவாங்க, அந்த மாதிரியும் போடலாம். நான் நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து போடுறேன். பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த வளைஞ்சி வர இடம் எப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்போ புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு போட போட ஈஸியாக இருக்கும். இந்த கூட ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். அந்த ஒரு ஓட்டையில் விட்டுருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டில் விட்டுருக்கோம். விட்டுட்டு இந்த பக்கம் அப்படி வெளியில் கொண்டு வந்துட்டு அந்த வளைஞ்சி வரத்துக்காக அந்த இடத்துல ஒரு 4 சுற்று எக்ஸ்ட்ரா சுற்றிக்கோங்க. ஒயரை 2-3 டைம் உங்களுக்கு இப்படி வளைச்சி பாருங்கள், அதை வச்சு பாருங்கள். அந்த இடம் வெள்ளையாக தெரியும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல ஒரு 3 டைம் 4 டைம் அந்த மாதிரி சுற்றிக்கோங்க ஒயரை. உங்களுக்கு அப்படி மடக்கி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சுட்டு அந்த ஓட்டை நமக்கு ஹோல்ஸ் வரும், ஏற்கனவே போட்டிருக்க ஹோல்ஸ் வரும், அந்த அளவுக்கு அதை பார்த்துக்கணும். இப்போ இங்கே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே அந்த பக்கம் 2வது ஒயர்லேருந்து அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 5 முடிச்சு அந்த மாதிரியாவது சொருகணும். நான் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் சொருகி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 4 டைம் அப்படி சுற்ற சொல்லியிருந்தேன். அப்படி சுற்றிட்டு நல்லா நெருக்கி விட்டுட்டு இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே அந்த நடுப்பகுதி போட்டுக்கிட்டே வந்தோம் இல்லையா, அதில் அந்த கேப்பில் இப்போ போடணும். பாருங்கள், இந்த இடத்துல அந்த இடத்துல ப்ளைனாக இருக்கும், அதனால் அந்த இடத்துல அத்தனை டைம் நம்ம சுற்றிருக்கோம். அடுத்த லைன் போடும்போது அதில் எக்ஸ்ட்ரா 2 நாட் நம்மளே போட வேண்டியது இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த கேப்பில் விடுறேன். இப்போ அந்த சென்டர் லைனும் இப்போ மடித்து வச்சுருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும் கணக்கில் போடுறதுக்கு. ஏற்கனவே போட்டிருக்க முடிச்சு ஒரு முடிச்சுக்கும் இன்னொரு முடிச்சுக்கும் இடையில கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம விட்டு விட்டு எடுக்கணும். இப்போது பாருங்கள், அப்படியே சென்டரில் கொண்டு வந்துருங்க. சென்டரில் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்தாச்சு. அதே முடிச்சு தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு எப்படி போட்டோமோ அதே முடிச்சு தான்
இப்போ இங்கே ஏற்கனவே முடிச்சு போட்டிருக்கிறதுல பாருங்கள் கேப் இருக்கும். இப்படி உங்களுக்கு இந்த பக்கம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த கேப் இருக்கும். அந்த கேப்பில் விடணும். அந்த சென்டர் லைன் நடு லைனில் கேப்பு வரும். ஏற்கனவே போட்டிருக்க முடிச்சியில் பாருங்கள் அந்த கேப்பு வருது. அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அதன் பிறகு ஒரு இதில் மட்டும் சுற்றுவோம் இல்லையா, நம்மளை பார்த்துருக்கிறதுல அதில் சுற்றணும். சுற்றிட்டு அடிப்பக்கமாக அந்த ரெண்டையும் சேர்த்து இந்த வெளிப்பக்கமாக கொண்டு வந்து அமுத்திடணும். இப்போ மறுபடியும் அந்த சென்டரில் அடிப்பக்கம் கொண்டு வந்தாச்சு. மேலேருந்து அடிப்பக்கம் விட்டாச்சு. இப்படி தான் வந்து நாட்டு உங்களுக்கு வரும் பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து விடுறதுக்கு அந்த கேப்பில் விடுறோம். ஏற்கனவே போட்டிருக்க முடிச்சியோட கேப்பில். அப்போது இப்போ நீட்டிகிட்டு இருக்கிற அந்த வெள்ளை டேப்பும் அந்த உள்ளுக்குள்ளார ஏற்கனவே போட்டிருக்க முடிச்சியில் வருதில்ல அந்த இடமும் சேர்த்து உங்களுக்கு 2 டேப்புன்னு கணக்கு வரும். இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றிட்டு அதன் பிறகு அந்த நீட்டிகிட்டு இருக்கிறதுல ஒரு சுற்றிட்டு அடிப்பக்கம் பாருங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினத்துக்கும் பக்கத்தில் அந்த கேப்பில் வெளிப்பக்கம் கொண்டு வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடணும். மறுபடியும் இதை அமுத்தணும். இதை அப்படி மறுபடியும் இப்படி வளைச்சி சென்டர் நடுப்பகுதிக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அடிப்பக்கமாக கொண்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் அடிப்பக்கத்துலேருந்து என்ன பண்ணணும், ஏற்கனவே அந்த போட்டிருக்க முடிச்சியில் இடையில கேப் இருக்கும். அந்த கேப்பில் விடணும். விட்டாக்கா அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றின மாதிரி கணக்கு. இப்போது அதன் பிறகு 1 இப்படியே நீட்டமாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் வரும்போது எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி வளையிற இடத்துல சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏற்கனவே பாருங்கள் இந்த போட்டிருக்கோம் இல்லையா அந்த லைன் அந்த வரிசையில் இருக்கிற கேப்பில் விடணும். ஏற்கனவே முடிச்சு போட்டிருப்போம் நம்ம. அந்த முடிச்சுக்கு 2 முடிச்சுக்கும் சந்து புள்ளி மாதிரி 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு கேப் சின்னதாக தெரியும். அந்த கேப்பில் விட்டு எடுத்தாக்க அந்த சென்டரில் வர டேப்பும் இந்த பக்கம் நம்ம மடித்து கொண்டு வர டேப்பும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து சுற்றுற மாதிரி உங்களுக்கு கணக்கு வரும் பாருங்கள். இந்த மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து ஒரு டைம் சுற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அந்த நீட்டிகிட்டு இருக்க டேப்பை ஒரு டைம் மட்டும் சுற்றுறோம். சுற்றிட்டு மறுபடியும் அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினதுக்கும் வெளியில் கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு வந்துட்டு நடுப்புற கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு இடமும் அந்த வளைஞ்சி வர இடத்துல நீங்கள் ஒரு 4 சுற்று சுற்றணும். இப்போ என்ன பண்ணணும், அடுத்த டைம் போடும்போது அந்த வளைஞ்சி வருதில்ல அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 2 நாட்டு நீங்கள் போட வேண்டியது வரும். ஏன்னா அந்த 4 சுற்றிருக்கோம்ல அந்த இடத்துல உங்களுக்கு வளைஞ்சி வர இடத்துல மட்டும் 2 முடிச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் அந்த ஒயர் தீந்தா எப்படி சேர்க்குறது, மறுபடியும் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ அப்படியே பாருங்கள் இந்த ஒயர் தீர்ற அளவுக்கு ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பக்கமாகவே காமிக்கிறேன். எப்படி போடுறேன்னு தெரியும். அந்த கேப்பு பாருங்கள் தெரியுது ஏற்கனவே பாருங்கள். இப்போ ஒரு முடிச்சு இந்த முடிச்சு போட்டாச்சு. அடுத்த முடிச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு புரியும். இப்போ அடிப்பக்கமாக கொண்டு வந்துட்டோமா, கொண்டு வந்துட்டு ரெண்டையும் சேர்த்து சுற்றுறதுக்கு பாருங்கள் அந்த மேலே ஏற்கனவே போட்ட முடிச்சியோட கேப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப்பில் மட்டும் விட்டோம். இப்படி தான் முடிச்சு போடணும். அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே அந்த கூடையிலையும் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். பெரிய கூடை அது கொஞ்சம். இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே ஒயர் இது போட முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் கூராக கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம்ல அந்த லைனில் அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். அடுத்த ஒயர் சேர்க்குறதுக்கு அதே மாதிரி சொருகிற அளவுக்கு ஒயரை பாருங்கள் இப்படி உள்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த போட்ட மாதிரியே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ எப்படி போட்டோம், ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் சுற்றணும். சுற்றிட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடியில். இப்போ இந்த ஒரு டேப்பு மட்டும் சுற்றுறேன். ஒரு டேப்பு மட்டும் சுற்றிட்டு அடிப்பக்கமாக அந்த ரெண்டையும் சுற்றினோம்ல அதில் ஒரு கேப்பு வரும். அந்த இடத்துல அதை வெளியே கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினதை அமுத்தி சென்டருக்கு கொண்டு வந்துடணும். சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அப்படியே சொருகி கூட விட்டுறலாம். நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க.
அந்த வளையிற இடம் வரும்போது ஏற்கனவே அது 4 சுற்று சுற்றிருப்போம். அதனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 2 முடிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரே ஓட்டையிலேயே 2 முடிச்சு அந்த மாதிரி வர மாதிரி வரணும். ஏன்னா அது 4 தடவை சுற்றி இருக்கிறதுனால அந்த டேப்பில் கேப்பு தெரியும் உங்களுக்கு. அந்த ஓட்டை வந்து பெருசாகவே இருக்கும். அந்த ஓட்டையில் 2 டைம் போட்டுடலாம் நீங்கள். இந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் அப்படியே சொருகி அதையும் சேர்த்து அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடுறேன். அப்போது அதையும் வந்து சுற்றின மாதிரி வந்துடும். நான் ஃபஸ்ட்டு எப்படி முடித்து ஆரம்பிக்கும்போது சொல்லி கொடுத்தனோ அதே முடிச்சு தான். இப்போ இந்த இடத்துல வரும்போது பாருங்கள், 2-3 டைம் நம்ம சுற்றணும். அதாவது அந்த ஓட்டை வரைக்கும் போட்டுட்டு அதன் பிறகு அந்த இடத்துல பாருங்கள் வளைஞ்சி வர இடத்துல தான் நம்ம அப்படி இருக்கணும். அதுக்கு நேராக அந்த கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் போடுங்க, சுற்றக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த இடத்துல கேப் இருக்குது, அந்த இடத்துல நான் போடுறேன். நான் வந்து நல்லா நெருக்கி வச்சு போடுறதுனால நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ இப்படி மடக்கி பிடிக்கிறோம் இல்லையா, அப்படி மடக்கி பிடிக்கும்போது தான் நம்ம அந்த இடத்துல கேப் இல்லைன்னா அப்போது 2-3 டைம் சுற்ற வேண்டியது வரும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சுற்றுறேன். அந்த இடத்துல கேப் இருக்குது, அந்த முடிச்சு போடுறேன், நாட் போடுறேன் நான். அதுக்கு நேராக அந்த இடத்துல இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம அந்த வெறும் இடம் தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒயரை 2 டைம் சுற்றிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல நாட் போட முடியுது, அதனால் போட்டுட்டேன். ஏற்கனவே நம்ம அந்த வளைஞ்சி வர இடத்துல நாட் இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க, அப்படி நல்லா வச்சு பாருங்கள். அந்த வளையிற இடம் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இப்படி வச்சு பாருங்கள், அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. நான் அந்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே போலவே தான் வளையிற இடம் ஃபுல்லாக நம்ம 2 நாட்டு எக்ஸ்ட்ரா போடணும். ஒரு ரவுண்டுக்கும் இந்த பக்கம் 2 முடிச்சு அந்த பக்கம் 2 முடிச்சு எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும், அகலமாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த 2 ஒயரு மேலேயும் கீழேயும் இப்படி பாதியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 2ம் சமமாக முடிகிற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போது அதே மாதிரி 2ஆக கிழிச்ச இன்னொரு ஒயர் எடுத்து அந்த ஒரு ஒயர் மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த சின்னதாகிருச்சுல, அந்த ஒரு ஒயருக்காக ஒரு ஒயர் மட்டும் இப்போ சொருகியிருக்கேன். சொருகிட்டு அதையும் சேர்த்து அந்த இடத்துல நான் போட்டுக்கிட்டு வரேன். அதன் பிறகு இன்னொரு ஒயர் தீரும்போது இன்னொரு ஒயர் வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த 2 ஒயர் இருக்கணும் இல்லையா, அதில் ஒரு ஒயரை 2 ஒயரும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒரு ஒயர் நீட்டமாகவும் ஒரு ஒயர் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கூட ஸ்ட்ராங்காக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏற்கனவே இருந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த கீழே தீர்ற மாதிரி இருக்குல்ல, அந்த ஒயருக்கு பதிலாக நம்ம இன்னொரு டேப்பு சொருகி விட்டுருக்கோம். நல்லா அந்த 2க்கும் கேப்பில் ஒன்று சொருகிட்டாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பட்டை வேணும் அப்படின்னா அந்த பட்டையை அந்த மாதிரி சொருகி விடணும். சொருகிட்டு நல்லா டைட்டாக அந்த 2 பட்டைக்கும் இடையில அதை டைட்டாக உள்பக்கம் சொருகி விட்டுட்டு அதையும் சேர்த்து நம்ம இப்படி சுற்றி போட்டுக்கிட்டே வரலாம். இப்போது இன்னொரு பட்டை சொருகிற இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்று அடியில் இன்னொன்று நீட்டமாக இதுக்கும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டை தீர்றப்போ அந்த மாதிரி காமிக்கிறேன். அந்த 2 பட்டையும் நமக்கு ஒன்று நீட்டமாகவும் ஒன்று கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2ம் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சிக்கக்கூடாது. அப்போது 2ஐயும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணால் நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடின்னு வச்சுருக்கணும். அதாவது ஒன்று நீட்டமாகவும் இருக்கணும், ஒன்று குட்டையாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த வளைஞ்சி வர இடங்களில் ஒரு 2 நாட்டு 3 முடிச்சுன்னு சேர்த்து வரும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு பட்டை வந்து சின்னதாகிடுச்சு உள் பக்கம் இருக்கிறது. இப்போ அந்த 2க்கும் இடையில பாருங்கள் இன்னொன்று வச்சாச்சு.
இப்படி தான் நீங்கள் ஒயர் பட்டையை வந்து ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு பத்தாமல் போணுச்சுன்னா எத்தனை பெரிய கூட போடுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நான் இப்போ வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டையை போட்டுக்கோங்க. ஒயர் வந்து எப்படி சேர்க்கணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒயர் வந்து நம்ம சின்ன சின்னதாக எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே போட்டு உங்களுக்கு பழக்கமாக இருந்தால் 10 அடி ஒயர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் போடும்போது அந்த ஒயரை பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு நீட்டத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு போடும்போது சின்னதாக எடுத்து போட்டு பழகுங்க. அதன் பிறகு 10 அடி அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இடையில ஒயர் தீர்ந்துச்சுன்னா அதை சொருகி விட்டுட்டு எப்படி புது ஒயர் போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரியே பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போ எத்தனை அடின்னு எப்படி நீங்கள் கணக்கு பார்த்துக்கிறது அப்படின்னா, அந்த சென்டரில் கை வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த 2 லைனையும் விட்டுட்டு இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7, அதே மாதிரி இந்த சைடுலேயும் 7 7 வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த முடிச்சியை எண்ணக்கூடாது, பட்டையை எண்ணிக்கணும். 7 ரவுண்டு வருதான்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு நேராக பாருங்கள், அந்த இடத்துக்கு வரும்போது முடியுது. அப்போ அந்த இடத்துல நம்ம சொருகி விடணும். அந்த இடம் வரைக்கும் நம்ம போடணும். எனக்கு 7ன்னு அந்த இடத்துல பட்டை கணக்கு வரல. அப்போது அதுக்கு நேராக இப்போ சாய்வாக நான் கை வச்சு பார்த்தேன் அந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். அதுக்கு தான் நம்ம அந்த டேப்பு வந்து கூராக இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த ஒயரை வந்து நீங்கள் ஊசியால் எதுலையாவது எடுத்து விட்டு, டூத் பீக்கு பல்லு குத்துற குச்சி அந்த மாதிரி எதையாவது வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் அப்படி இருங்க. நான் அந்த ஒயரையே வச்சு கொஞ்சம் கேப் அப்படி இழுத்து விட்றேன். சும்மா அந்த கேப்பு வரத்துக்காக அந்த ஒயரை அப்படி வச்சு தூக்கி விட்டுருக்கேன். நீங்கள் ஒரு டூத் பிக்கு குச்சி ஏதாவது ஒன்று வச்சு அதை தூக்கி விட்டு அதுக்குள்ளார இந்த ஒயரை சொருகி விடுங்க. அந்த டேப்பு வந்து சொருகி விட்டுருங்க. 2 டேப்பையும் ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு இருக்கும். அந்த டேப்புங்களை இப்படி நல்லா அமுத்தி விட்டுருங்க அந்த இடம் வரைக்கும். அப்போ உங்களுக்கு பார்க்க ரவுண்டாக ஈவனாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அதனால் கொஞ்சம் ஒயர்களை தூக்கி விட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்படி போட்டுட்டு அதன் பிறகு அந்த வெள்ளை டேப்பு தெரியுது இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அவ்வளோதான் பாருங்கள், அதை நல்லா சொருகி விட்டுட்டேன் நான் கொஞ்சம் தூரத்துக்கு வர மாதிரி. அப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அடி பிளேட்டு நின்றுக்கும். நல்லா உள்ளார கொஞ்சம் தூரம் வர மாதிரி சொருகி விடுங்க. அந்த கட் பண்ண டேப்பு வெள்ளை டேப் இருக்குல்ல, அதை கொஞ்சம் தூரம் நல்லா சொருகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், டைட்டாக இருக்கும். உங்களுக்கு மேலே பேஸ் போட்டுட்டு நம்ம வெயிட் வச்சு தூக்குனாலும் அது பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதனால் அந்த வெள்ளை டேப்பு கொஞ்சம் தூரத்துக்கு வர மாதிரி அந்த ஏற்கனவே பின்னின ஒயரில் சொருகி விடணும். கரெக்டாக பார்த்து சொருகுங்க. அந்த இடத்துல விட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக அந்த முடிகிற இடம் நமக்கு அந்த டேப்பு அப்போ தான் டைட்டாக பிடிச்சிருக்கும். கூட போய் வெயிட் வச்சு தூக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் அந்த டேப்பு வந்து வெள்ளையாக இருந்துச்சுல்ல, அந்த டேப்பை கொஞ்சம் தூரத்துக்கு அந்த கருப்பு ஒயரில் சொருகி விடணும். அப்போ தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கேன்னு சும்மா 2-3 நாட்டில் மட்டும் சொருகிட்டு 2-3 ஒயரில் மட்டும் சொருகிட்டு விட்டுறாதீங்க. நல்லா கொஞ்சம் நீட்டமாக ஒரு விரல் அளவாவது சொருகி விடுங்க அந்த டேப்பு. சொருகி விட்டுட்டு பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே போட்டாச்சு. அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த இடத்துல வரைக்கும் முடிச்சு போடுங்க. போட்டுட்டு அதன் பிறகு அந்த ஒயரை நம்ம எப்பயும் சொருகிற மாதிரி சொருகி விடணும். அவ்வளோதான். நல்லா நீட்டமாக அந்த இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. நான் இவ்வளோ தூரம் சொருகி விட்டுருக்கேன். டைட்டாக இழுத்து சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும் நமக்கு நீட்டாக. இது வந்து அளவு பாருங்கள், அதான் சொன்னேன்ல 21 சென்டிமீட்டர் வருது நமக்கு. இந்த பக்கம் அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வருது. போதும். இது சின்ன கூடையாக தான் வேணும் நமக்கு. அதனால் பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். ஏன்னா பெருசாக போயிடும். மேலே போடுறது எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.